ஹாய் வியூஸ், சென்னையை சுற்றி இருக்க நிறைய டூரிஸ்ட் பிளேஸை நம்ம யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் இருக்க ஐசிஎஃப் சென்னை ரயில் மியூசியம் தாங்க. இது பெரம்பூர் ஆவடி ரோட்டில் எக்ஸாக்டாக இருக்குது. இதில் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். நீங்கள் போகிறதா இருந்தால் இந்த லொக்கேஷனை செக் பண்ணிக்கோங்க. இந்த மியூசியமோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பெயிண்டிங்கோட ரயில்வே இன்ஜினை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பேர் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே இந்த இடத்த ரெடி பண்ணி என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. 2002 6.5 ஏக்கரில் வந்து இந்த மியூசியம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எதுவுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல மியூசியம் இருந்திருக்குங்க. இதே மாதிரியான மியூசியம் இருந்திருக்கு. அதோட ஃபோட்டோஸை தான் இப்போ எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. 1954 இந்த இடத்துல காமராஜர்லேருந்து அப்போதைய ரயில்வே மினிஸ்டர் அவங்க வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதோட ஃபோட்டோஸும் எல்லாமே இதில் டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. இந்தியாஸில் எந்த மாதிரியான லக்ஸரி ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது, அது எந்த லொக்கேஷன்லேருந்து எந்த லொக்கேஷன் வரைக்கும் போகும், அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே கிளியராக இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. இதில் என்னன்னா வந்தே பாரத்திலிருந்து அப்போது அந்த காலத்து ட்ரெயின் வரைக்கும் எல்லாமே இதில் வந்து ஒரு சாம்பிள் ட்ரெயின் மாதிரி இதில் டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. எல்லாமே கிளியர் டீட்டெயில்ஸோடு இதில் இருக்குங்க. உள்ளே இருக்க இன்டீரியர் முதல் கொண்டு இதில் பக்காவாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இது ஒரு ஒர்த்தாக இருக்குது இந்த சாம்பிள் ட்ரெயின்ஸ்லாம் பார்க்க. இந்த மியூசியமில் பார்த்தீங்கன்னா டாய் ட்ரெயின் ஷாப் ஒன்று இருக்குது. இங்கே நிறைய ட்ரெயின் சாம்பிள்ஸ் வந்து அந்த டாய் டைப்பில் வச்சுருந்தாங்க. 5 கேலரிஸை பார்த்துட்டு வெளியில் வந்தீங்கன்னா ஒரிஜினல் ட்ரெயின்ஸோட கம்பார்ட்மெண்ட்டை வந்துட்டு ஒரு சில 7-8 கம்பார்ட்மெண்ட்டை சேர்த்து இங்கே வச்சுருக்காங்க. நிறைய ஷார்ட் ஃபிலிமு இந்த மாதிரி வீடியோக்கு எடுக்கிறவங்க வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒரிஜினல் கம்பார்ட்மெண்ட்டை தான் வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு இங்கே நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்கும் போது தான் தெரிஞ்சுது இங்கே இருக்கிற ஒரு சில ட்ரெயின்ஸ் வந்து 70 வருஷம் 80 வருஷம் பழைய ட்ரெயினாக அப்போ எடுத்துகிட்டு வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு இது உள்ளே போய் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மெயின்டெனன்ஸ்னால பார்க்க இந்த அளவுக்கு இருக்கு. நீங்க உள்ள கொஞ்சம் கிளியரா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த துரு பிடிச்சு போனது, டேமேஜ் ஆயிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ரொம்ப பழைய ட்ரெயின்னு. இது பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி 1887 யூஸ் பண்ண ஹேண்ட் கிரேன் தான் இது. இதை கூட இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இது தாங்க இந்த மியூசியமோட ஒரு ஐ பாயிண்ட்னே சொல்லலாம். டிக்கெட் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா டாய் ட்ரெயின்னு சொல்லிட்டு அதோட சார்ஜை இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம டிக்கெட் எடுப்போம் 40 ருபீஸ்க்கு. இந்த ட்ரெயினில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் இந்த மியூசியம் வராங்க. அதில் ஒருத்தன் தான் நானும். இந்த டாய் ட்ரெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவே மெயினாக இந்த ரயில் மியூசியமுக்கு நான் வந்தேன். இது எல்லா டைம்லும் கிடையாதுங்க, பர்டிகுலர் டைம் மட்டும்தான். அந்த டைமிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா ரொம்ப பிஃபோராக வந்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் இதுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 hour 1.5 hours. நான் இங்கே இந்த ட்ரெயினுக்காக 1/2 hour வெயிட் பண்ணேன். இந்த ட்ரெயினில் ஓவரால் ரயில் மியூசியம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து சுற்றி காட்டிடுவாங்க. இதில் ஒரு டனல் ஒன்று வரும். அந்த டனலோட கிளியர் வீடியோவும், அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் வீடியோவும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே இது ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல்.
ஓகே வியூவர்ஸ், வீடியோக்கான எண்டுக்கு வந்துட்டோம். இது மாதிரி சென்னையிலையும் சென்னையை சுற்றி இருக்க நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.